ஸோ பாகுபலியில தான் வந்து நம்ம அந்த மாதிரி கோட்டையை பேலஸ்லாம் கூட பார்த்துருப்போம். அந்த மாதிரி ஒரு பேலஸ் மாதிரி தான் இருக்கு. மூச்சிலே தீயுமாய் நெஞ்சிலே காயமாய் வறண்டு போன வீடு. ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்ததுனால போர்க்கிழமைனால இவங்க வந்து பொட்டு வச்சு அனுப்புறாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. ஆரம்பத்துல நானும் தான் நம்பல. நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு. இளவரசரே, அடுத்து நம்ம எங்க சுத்தி பார்க்க போகலாம் என்று தாங்கள் நினைக்கிறீர்கள்? ஜூஸ் குடிக்கலாமா? ஜூஸ் என்று சொல்லக்கூடாது அரசரே, சோமபானம். இருள் கொண்ட வானில். நெக்ஸ்ட் வந்து ஏலகிரிலேயே வந்து ரொம்ப பிரம்மாண்டமா ஒரு பிளேஸ் பார்க்க போறோம் நம்ம. ஸோ அதுதான் வந்து ஏஆர் தங்கக்கோட்டை. இது வந்து இப்போ 6 months முன்னாடி தான் ரீசெண்டாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை தான் வந்து நம்ம இன்னைக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஸோ ஏலகிரி வந்தீங்கன்னா நிறைய டூரிஸ்ட் பிளேசஸ் இருக்கு. அதெல்லாம் பார்க்குறீங்களோ இல்லையா, கண்டிப்பா வந்து இந்த தங்கக்கோட்டையை மிஸ் பண்ணாம பார்த்துருங்க. இது வந்து வேற லெவலா இருக்கும். வாங்க நம்ம உள்ள போகலாம், எப்படி இருக்குன்னு சொல்லி. ஸோ 2 adult ஒரு சில்ட்ரன். வாவ்! ஸோ உள்ள என்டர் ஆயிட்டோம். ஸோ பாகுபலியில தான் வந்து நம்ம அந்த மாதிரி கோட்டையை பேலஸ்லாம் கூட பார்த்துருப்போம். அந்த மாதிரி ஒரு பேலஸ் மாதிரி தான் இருக்கு. பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ரொம்ப நல்லா இருக்கு ஆக்சுவலா. வாங்க உள்ள போய் பார்க்கலாம். ஸோ கைஸ், நம்ம வந்து தங்கக்கோட்டைக்கு வந்து உள்ள என்டர் ஆயிட்டோம். ஸோ உள்ள போய் பார்க்கறதுக்கு முன்னாடி இதை பத்தின டீடைல்ஸ் சொல்றேன். இது வந்து ஓப்பன் பண்ணி ஒரு 6 months கிட்ட தான் ஆகுது. இது வந்து ஒரு பார்க்கறதுக்கு மட்டும் இல்லாம இங்க வந்து ரூம்ஸ்மே அவைலபிளா இருக்கு. ஸோ நம்ம ரூம் புக் பண்ணோம் அப்படின்னா தனியா வந்து என்ட்ரி ஃபீ பே பண்ணி உள்ள வந்து சுத்தி பார்க்கணும் அவசியம் கிடையாது. ரூம்ல ஸ்டே பண்ணா வந்து நம்ம சுத்தி பார்க்கறது எல்லாமே வந்து ஃப்ரீ தான். நீங்க ஏலகிரிக்கு வர்றீங்க, ஒரு கிராண்டா நல்லா வந்து ஸ்டே பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இங்க வந்து நீங்க ரூம்ஸ்மே புக் பண்ணிக்கலாம். வெல்கம் பேக். நான் சித்திக். இது உங்கள் ஹாப்பி ஜர்னி யூடியூப் சேனல். தங்கக்கோட்டைக்குள்ளே நான் உங்களையும் கூட்டிகிட்டு போகிறேன். வாங்க என் கூட ட்ராவல் பண்ணுங்க. ஸோ இவர் வந்து மன்னர் வந்து போருக்கு கிளம்புறாரு. ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்ததுனால போர் கிளம்புனால இவங்க வந்து பொட்டு வச்சு அனுப்புறாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. ஆரம்பத்துல நானும் தான் நம்பல. நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு. அதுல இருந்து நம்பிட்டேன். ஏற்காடு போகலாமா ஏலகிரி போகலாமான்னு சொல்லிட்டு நாங்கள் யோசிச்சுட்டு இருந்தோம். அப்போ வந்து ஏலகிரி தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஏன் டிசைட் பண்ணோம் அப்படின்னா இந்த தங்கக்கோட்டையை பார்க்கணும் அப்படின்றதுக்காகவே தான். வாங்க நம்ம ஃபுல்லாகவே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் என்னெல்லாம் இருக்கு. இந்த 800cc தான் இதுவே. இந்த சொப்பன சுந்தரி இந்த காரோட பேர் வந்து மோரிஸ் மைனர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆக்சுவலாக 1951 வந்து இது மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. இது வந்து எந்த கண்ட்ரியில் பண்ணாங்கன்னா இங்கிலாண்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கேருந்து இதை வாங்கிட்டு வந்து இந்த தங்கக்கோட்டையில் வச்சுருக்காங்க. இதோட ஓனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நூர் அகமது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இளவரசரே, அடுத்து நம்ம எங்கே சுற்றி பார்க்க போகலாம் என்று தாங்கள் நினைக்கிறீர்கள்? ஜூஸ் குடிக்கலாமா? ஜூஸ் குடிக்கலாமா என்று சொல்கிறார். இளவரசர் ரொம்ப தாகத்தோடு இருக்கிறார். வாங்கள் ஏதுக்கும் ஜூஸை முதலில் இருக்காது பார்த்துக் கொள்வோம். வாங்கள். ஜூஸ் என்று சொல்லக்கூடாது அரசரே, சோமபானம். இளவரசர் வந்து மிகவும் தாகத்துடன் இருக்கிறார். அவருக்கு கொஞ்சம் சோமபானம் இருந்தால் கொடுங்க. ஸோ கைஸ், நம்ம வந்து இங்கே உள்ள சுற்றி பார்க்க வந்தோம் அப்படின்னா வந்து காம்ப்ளிமெண்ட்ரி வந்து ஒரு ஆரஞ்சு ஜூஸ் தருவாங்க. அதுதான் இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ. உங்கள் பேர் ப்ரோ? சந்தோஷ். இங்கே தமிழ்நாடு தானா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, எங்கேருந்து வரீங்க நீங்கள்? வேலூர். ஓ, நியர்பை தான். ஸோ வெக்கேஷனுக்காக அப்படியே வந்தீங்களா? ஏலகிரி எல்லா பிளேஸ் பார்த்தீங்களா? எப்படி இருக்கு இந்த தங்கக்கோட்டை? எப்படி இருக்கு? வியூ நல்லா இருக்கு. ரீல்ஸ் எடுக்க நல்லா இருந்துச்சு. ஸ்பாட்ஸ் எல்லாமே. ஓகே, ஸோ நல்லா என்ஜாய் பண்றீங்க. ஒரு அரசர் கோட்டை மாதிரி இருக்கா? நம்ம அந்த பீரியட்ல வந்து பிறக்கல, இப்பதான் வந்து பிறந்து வந்திருக்கோம் இல்லையா? நீங்க 2K கிட்ஸா இருக்கீங்க. ஸோ பார்க்கும்போது எப்படி இருக்கு இந்த பேலஸ்லாம் பார்க்கும்போது?
ரியலா பார்க்க ஃபீல் பண்ணும்போது? ஆக்சுவலி நல்லா இருக்கு. லாஸ்ட் டைம் நாங்க விசிட் பண்ணப்போ 2021 அந்த மாதிரி அப்போ இது இல்ல. ஸோ இப்போ வந்து நாங்களே ரீல்ஸ் பார்த்து தான் வந்தோம். ஆக்சுவலி ஓகே. ஓ ரீல்ஸ்ல இன்ஸ்டால வந்து சஜஷன் காட்டிட்டே இருந்துச்சுன்னு சொல்லி தான் வந்தோம். ஸோ இந்த பிளேசஸும் நல்லா இருக்கு. நான் கனிமொழி, ஒர்க்கிங் இன் அவங்க இளமொழி தேன்மொழியா? கனிமொழி, கயல்விழி. No, I'm வாவ், நான் சொன்னேன் இல்லையா? எக்ஸாக்ட்லி. ஓகே ஓகே. ஸோ எல்லாரும் அவங்கவுங்க பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. தண்டபாணி இல்ல சிஸ்டர், என்னோட பேர் வந்து தண்டபாணி. சொல்லுங்க. சூப்பரா இருந்தது. ஆக்சுவலா வந்து நாங்க ஏலகிரியா ஏற்காடான்னு போலாம் பிளான் பண்ணி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஏலகிரி சூஸ் பண்ணது எதுக்குன்னா இந்த தங்கக்கோட்டையை பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான். இப்போ வந்து 2 ஹவர்ஸ்க்கு வந்து 350, அதுக்கப்புறம் பார்க்கிங்லாம், அப்புறம் டிஎஸ்எல்ஆரும் அலௌட் இல்லைன்றாங்க. ஸோ வந்து நீங்க எப்படி சொல்றீங்க? உங்களுக்கு வந்து இல்ல இது உண்மையிலேயே வந்து ஒர்த்து தான். ஆக்சுவலா வந்து 350ன்றது ஒரு ரீசனபிள் பிரைஸ் தான். ஸோ நாங்க பெங்களூர், மைசூர் எல்லா பிளேஸுமே பார்த்துருக்கோம். எல்லாமே வந்து சேம் காஸ்ட் தான் வரும் சிமிலர்லி. ஸோ அதனால வந்து 350 ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா ஒர்த்து தான். ஸோ அதுக்கு வந்து காம்ப்ளிமெண்டரியாக சோமபானம் கொடுத்தாங்க. நல்லா இருக்குதுங்களா? நல்லா இருக்கு. யா Happy journey. வந்த இடத்துல ஒரு குரூப்பை பார்த்தோம். ஸோ அவங்க வந்து ரொம்ப ஃபன்னாக ஜாலியாக அங்கே வந்து தங்கக்கோட்டை என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்கக்கிட்டையுமே நான் வந்து ரிவ்யூ கட்டேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த வீடியோ தான் நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து இந்த பிளேஸை பற்றி முதல்ல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த பிளேஸை வந்து 2 விதமாக வந்து இவங்க யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஒன்று வந்து ஒரு ஹோட்டலாக யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம வந்து அந்தப்புறம் அப்படின்ற பிளேஸில் தான் நுழைஞ்சிருக்கோம். ஸோ இது எப்படின்னா அந்த காலத்தில் உள்ள மாடல் ஹவுஸ் எல்லாம் வச்சு அதை வந்து ஒரு ரூமாகவே வந்து கன்சிடர் பண்ணி இவங்க இருந்து ரெண்ட்டுக்கு விடுறாங்க. நமக்கு தேவை அப்படின்னா நம்ம புக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நந்தவனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்குது. ஸோ இது வந்து குழந்தைங்களாம் விளையாடுற இடமா இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு 10 ரூம்ஸ் அமைச்சிருப்பாங்க. இப்படி தான் வந்து ஒரு அரண்மனையாக வந்து அழகாக வந்து இவங்க வடிவமைச்சிருக்காங்க. நமக்கு தேவைன்னா என்ன விதமான ரூம்ஸுமே நம்ம வந்து புக் பண்ணிக்கலாம். இதை வந்து ஒரு ஸ்டார் ஹோட்டலாகவும் வந்து இவங்க பயன்படுத்துகிறாங்க. அதே சமயத்தில் ஒரு சுற்றுலா தலமாகவும். ஸோ பார்வையாளர்களும் வர்றதுக்கு வந்து அனுமதிக்கிறாங்க ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வாங்கிட்டு. அதாவது அடல்ட்டுக்கு வந்து 350 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. சில்ட்ரனுக்கு வந்து 200 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இது வந்து ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து நியாயமான பிளேஸ் தான். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு பிரம்மாண்டமாக ஒரு பேலஸ் வந்து அமைச்சிருக்காங்க. இந்த பேலஸில் இந்த நீங்கள் பார்த்துருக்கு தான் வந்து ரிசப்ஷன். ஸோ இந்த ரிசப்ஷனில் தான் போயிட்டு நம்ம வந்து ஹோட்டல் புக் பண்ணுறதுலாம் வந்து என்கொயரி பண்ணிக்கலாம். ஆனால் வந்து ஹோட்டல் வந்து டேரெக்டாக வந்து புக் பண்ண முடியாது. எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக ஆன்லைனில் தான். ஸ்டார்டிங்கே வந்து 8000லேருந்து இவங்ககிட்ட ரூம்ஸ் அவைலபிளாக இருக்குன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த காலத்து ரூம்லேருந்து இந்த காலத்து ட்ரெண்டிங் ரூம் வரைக்கும், அதாவது அவுட் செட்டிங் அந்த மாதிரி மாடல் ஹவுஸாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட ரெஸ்டாரண்ட்டுமே இவங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. ரெஸ்டாரண்ட்டில் நமக்கு தேவையான ஃபுட்டு, பொஃபே, வெஜ்ஜு, நான்வெஜ்ஜு எல்லா கேட்டகரிஸுமே வச்சுருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து நம்மளுக்கு மெனு காமிச்சாங்க. அதுவுமே வந்து நம்ம ஃபுல்லாக சுற்றி பார்த்தோம். என்னெல்லாம் மெனு இருக்குது அப்படின்றத வந்து நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. என்ன ஃபுட்டு எல்லாம் ரெடி பண்ணுறாங்க அப்படின்றத சொன்னாங்க. ஸோ நாங்கள் வந்து அன்றைக்கி ஃபுட்டு ட்ரை பண்ணல, வெளியில் கிளம்பிட்டோம். நீங்கள் போனீங்கன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பிளேஸ் வந்து ஓவராலாக எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேற லெவலில் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நீங்களும் போய் பாருங்கள். இதுவே என் கட்டளையே சாசனம்.